வளங்கள் நிறைய பெற்ற மாளிகை அது. அதுல வளர்ந்த செல்லச் சிறுமி. மணிமாடத்து சுற்றத்துல விளக்குகள் ஒளிர்கின்றன. நறுமண புகை நாசியை துளைக்குது. இனிய வாழ்வு அள்ளித்தந்த கிறக்கத்துல மேலும் உறக்கத்துக்கு ஆட்படுகிறாள். இன்பம் பெருக பெருக அது தரும் மாயையில கட்டுண்டு கிடப்பதும் ஜனனம் எடுத்த நோக்கத்தையே மறந்து போவதும் நிகழ்வதுதானே. மாமன் மகளே, மணிமாடத்து செல்வ மாளிகையின் மணிக்கதவை திறக்க மாட்டியா? அடடா, பெரியவர்களெல்லாம் பக்கத்திலிருந்தும் ஏன் உறங்குகிறாள்? பெரியவங்களே, நல்ல புத்திமதிகள் சொல்லி அவளை எழுப்ப மாட்டீர்களா? நல்ல பாதையை காண்பிப்பது பெரியோர்களுடைய கடமை இல்லையா? மாமி, அவளை எழுப்பு. அவள் ஊமையா? இவ்வளவு கேள்வி கேட்கிறோம், பதில் சொல்ல மறுக்கிறாளே. இல்ல, செவிடா இருக்கும். சொன்ன எதுவும் செவிக்கு எட்டவில்லையோ? ஒருவேளை சோம்பலுக்கு உட்பட்டாளோ? மந்திரத்தால கட்டுண்டது போல் மயக்கத்துல சிறையுண்டிருக்கிறாள். மாதவனே, வைகுந்தனே என்ற அவன் நாமங்களைச் சொல்லி உய்ய வேண்டும் என்று உணர்வாளா? அவளை எழுப்புங்களேன் என்று தோழியை எழுப்ப முற்படுகிறார் ஆண்டாள். எழுவது நமக்குத்தான் சிறப்பு. நாமாகவே எழ முயல்வது கடினம். நாச்சியாரே கருணை கொண்டு எழுப்பும்போது உறக்கத்திலிருந்து விடுபடுவது கூட எளிதாகிறது, இனியதாகிறது. எழுவோம். பாசுரம் சொல்லி நிறைவு செய்வோம். ஆண்டாள் திருவடி சரணம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலணை மேல் கண் வளரும் மாமான் மகளே, மணிக்கதவும் தாட்டிரவாய் மாமீரவளை எழுப்பிரோ மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பெரும் தூயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தனென்றென்று நாமம் பலவும் நவின்றேலோரெம் பவாய்.